வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரம் 2வது குறள். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. அறம் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லுவார்கள். அறம் என்று சொன்னால் நல்ல வழியிலே, அதாவது நேர்மையான வழியிலே பொருளை ஈட்டி, பொருள் என்பது பொருளை சம்பாதித்து அதனை பிறருக்கு கொடுத்து அதனால் இன்பம் அடைதல். இந்த மூன்றும் மனித வாழ்க்கையிலே நடந்தால் மனிதன் வீடு பேறு அடைவது உறுதி என்று இலக்கியங்கள் வலியுறுத்துகின்றன. குறளின் பொருள்: ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை. ஆக்கம் என்று சொன்னால் நன்மையானது எதுவும் இல்லை. அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கெடுதியானதும் இல்லை. அதாவது நாம் அறத்தை போற்ற வேண்டும் என்கிறார் வள்ளுவர். அறத்தை போற்றாவிட்டால் நமக்கு தீங்கு வந்து சேரும் என்று சொல்லுகின்றார் வள்ளுவர். அறம் என்பது வாழ்க்கையின் 3 முக்கிய துறைகளில் ஒன்று என்று வலியுறுத்துகிறது திருக்குறள். தூய்மையான எண்ணங்கள் மற்றும் தூய்மையான மனமே அறத்தின் அடிப்படை. அறம் எப்படியெல்லாம் செய்யலாம் என்று கேட்டால், அன்னதானம், பிறருக்கு கற்பித்தல், நோய்க்கு மருந்து தருதல், மடம் கட்டுதல் போன்ற பல வடிவங்களில் அறத்தை மனிதர்கள் செய்ய முடியும். தமிழர் வாழ்வியலின் 3 கோட்பாடுகளாக அமைந்தவை அறம், பொருள், இன்பம் என்பன. இவை மூன்றிலும் தலையாயது எது என்று கேட்டால் அறம். அறம் என்பதற்கு சுருக்கமாக நாம் நல்லவை செய்தலும் அல்லவை கடிதலும் என்று சொல்லலாம். அதாவது வாழ்க்கையிலே பிறருக்கு நல்லவை செய்ய வேண்டும், அல்லவை செய்யக்கூடாது. நாம் சாதாரணமாக சொல்வோம், உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யக்கூடாது என்று. அதே போல நல்லவை நாம் மக்களுக்கு செய்தல் வேண்டும். சங்க காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் இலக்கியங்கள் அறத்தின் பெருமையை நமக்கு விளக்குகின்றன. தொட்டில் பருவத்திலிருந்து அறம் தொடங்கி விடுகிறது. ஔவையார் பின்வருமாறு கூறுவார்: கொடையும் தயையும் பிறவி குணம். அதாவது கொடை என்று சொன்னால் பிறருக்கு கொடுப்பது. இது மனிதர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடிய குணம் என்கிறார் ஔவையார். பண்புமிக்க செல்வர் வீட்டு குழந்தை புலவர் ஒருவருக்கு தன் கையில் இருந்த நடைவண்டியையே கொடைப்பொருளாக கொடுத்ததாம். உள்ளம் சிலிர்த்த புலவர், நடை கற்கும் முன்பே கொடை கற்றாயே என்று அந்த குழந்தையை பார்த்து பாடினாராம். அறம் என்று சொல்லுகின்ற பொழுது கொடை கடையெழு வள்ளல்கள். அவர்கள் எல்லோரும் தங்களிடம் இருந்த பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி வாழ்ந்தார்கள். அதே போல தன்னுடைய தமையனால் அரியணையை விட்டு காட்டிலே வாழ்ந்த குமணன் புலவர் வந்த பொழுது புலவருக்காக தன் தலையை கொய்து கொடுத்தான். தமிழுக்காக தலை கொடுக்க துணிந்தான் குமணன் என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. உயிர் இரக்கம் என்னும் பண்பே அறத்தின் மைய கரு. பசித்தவர்க்கு எல்லாம் உணவு வழங்கிய அறம் சிறுகுடி பண்ணனில் தொடங்கி வள்ளலார் வரையில் வரலாற்றில் பொன் போல பொலிய காணலாம். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார். இவர்கள் எல்லாம் அறத்திற்கு சான்றானவர்கள். இளங்கோவடிகள் அரசியல் அறம் காட்டினார். செல்லுயிர் கொடுத்தேனும் செங்கோலை வளையாது நிமிர்த்துவது அரசியல் அறமாகும் என்பதை உணர்த்தினார். மணிமேகலை பசி துயர் போக்குவதை தலையாய அறமாக போற்றியது. பாரதியார் கல்வி அறத்தை பற்றி சொல்லும் பொழுது, அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாடினார். அதே போல கல்விக்காக கொடை கொடுத்த வள்ளல் அழகப்ப செட்டியார். கோடி கொடுத்த கொடைஞன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழு தெய்வம். இன்றைக்கு காரைக்குடியிலே அழகப்பாபுரத்திலே வள்ளல் அழகப்ப செட்டியார் பெயரிலே பல நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன என்பது பெருமைக்குரிய ஒரு சான்று. இப்படி சங்க காலத்திலிருந்து இன்று வரை தமிழ் இலக்கியங்கள் அறத்தை போற்றி சொல்லுகின்றன. அறத்தை பொருளாக கொண்டு வாழ்ந்தவர்கள் பலர்.
மீண்டும் குறள். அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு. ஆகவே மனிதர்களாய் பிறந்த நாம் எல்லோரும் பிறருக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவியாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு உதவியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் வீடு பேறு கிட்டுவது உறுதி என்பதை குறளின் மூலம் விளக்குகிறார் வள்ளுவர். உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.